அன்பழகர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களை 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடல்கள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் பப்புவா நியூகினியில் திருத்தந்தை, குடும்பத்தில் கொண்டு வரும் மாற்றங்கள், இளைஞர்கள் எதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இறை நிகழ்ச்சிகள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது 45வது திருத்தூது பயணத்தின் தொடர்ச்சியாக இந்தோனேசியாவில் இருந்து பப்புவா நியூகினி சென்றார். அந்த காட்சியை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வாழும் இந்தோனேசிய பயணத்தை முடித்துக்கொண்டு தனது 45வது திருத்தூது பயணத்தின் தொடர்ச்சியாக 96% கிறிஸ்தவர்கள் வாழும் பப்புவா நியூகினிக்கு பயணம் மேற்கொண்டார். காடுகளாலும் மலைகளாலும் இந்த நாடு சூழ்ந்திருக்கிறது. மேலும் தொடர்பில்லாத உலகின் கடைசி சில பழங்குடியினரின் தாயகமாகவும் இது திகழ்கிறது. உள்ளூர் நேரப்படி இரவு 7 மணி அளவில் திருத்தந்தை அவர்கள் அங்கு சென்றடைந்தார். 21 பீரங்கிகள் முழங்கப்பட்டு அவருக்கு தனித்துவமான மரியாதை அளிக்கப்பட்டது. அதோடு 2 குழந்தைகள் பாரம்பரிய உள்நாட்டு உடையில் வந்து பரிசுகளை வழங்கி வரவேற்றனர். பப்புவா நியூகினியின் துணை பிரதமருடன் திருத்தந்தை அவர்கள் மேடை ஏறிய பிறகு காவலர் மரியாதையும் வழங்கப்பட்டது. பின்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எதிர்கொள்ளவிருந்த பயண திட்டங்களான அதிகாரிகள் மற்றும் திரு அவை தலைவர்களுடனான சந்திப்புகள், தொலைதூர கத்தோலிக்க சமூகங்களுக்கு செல்வது போன்றவற்றை முன்னிட்டு ஓய்வெடுக்க விமான நிலையத்தை விட்டு சென்றார். வீதிகள் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் பப்புவா நியூகினியின் மக்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்த கிறிஸ்தவ நாட்டின் அதிகாரிகளிடம் திருத்தந்தை அவர்கள் பழங்குடியினரின் வன்முறையையும் வறுமையையும் குறித்து உரையாற்றினார். அவரது முதல் செய்திகளில் ஒன்று உள்நாட்டு அமைதிக்கான அழைப்பாக இருந்தது. உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் பழங்குடியின வன்முறை மக்கள் அமைதியாக வாழ அனுமதிக்காமல் வளர்ச்சிக்கு இடையூறாக இருப்பதை நான் பார்க்கிறேன். எனவே வன்முறை சூழலை தடுத்து நிறுத்தி ஒத்துழைப்பிற்கு வழிவகுக்கும் பாதையில் செல்ல ஒவ்வொருவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன். அமைதியான மகிழ்ச்சியான சமுதாயத்தை பெறுவதற்கு பொருள்கள் மட்டும் போதாது, அது பகைமையை உண்டாக்கும். தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு இதயம் வறட்சி அடைவதற்கு அது வழிவகுக்கும். இதன் விளைவாக சமூகம் அதன் வழியினை மறந்து நல்ல மதிப்பீடுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் விட்டுவிடுகிறது. இதற்கிடையில் நுகர்வு கலாச்சாரத்தின் ஆபத்து குறித்து எச்சரிக்கையும் விடுத்தார். தனது உரையின் முடிவில் பப்புவா நியூகினியில் நிலவும் பெண்களுக்கு எதிரான முறைகேடு மற்றும் வன்முறைகள் குறித்தும் திருத்தந்தை அவர்கள் குறிப்பிட்டார். உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றான இந்நாட்டில் இருந்து சமூக நலத்தின் முக்கியத்துவம் குறித்து திருத்தந்தை அவர்கள் சிந்தனை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பப்புவா நியூகினியில் 50,000 மக்களிடையே திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை அவர்கள் அந்நாடு எதிர்கொள்ளும் பல்வேறு விதமான சவால்களை குறித்து பேசியிருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தையாக பணியேற்பதற்கு முன்பே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்திய ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், விளிம்பு நிலை மக்களை சந்திப்பதன் முக்கியத்துவம்தான். 11 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் புறக்கணிக்கப்பட்ட மக்களோடு தன் அருகிருப்பை காட்ட வேண்டும் என்ற அவரது விருப்பத்தை இந்த பயணம் நிறைவேற்றியிருக்கிறது. திருத்தந்தை அவர்கள் இதுவரை சென்றிராத தொலைதூர பகுதியாக பப்புவா நியூகினி இருப்பதை பற்றி திருத்தந்தை அவர்கள் தனது மறையுரையில் பேசினார். 2 மைதானங்களில் 50,000 பேர் கூடியிருந்த தலைநகரில் நடந்த திருப்பலியின் போது இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டார். பசிபிக் பெருங்கடலின் வெகு தொலைவில் இருக்கும் இந்த மண்ணில் வாழும் சகோதர சகோதரிகளே, நீங்கள் பிரிந்து இருக்கின்றீர்கள் என்று நினைக்கலாம். இறைவனை, மனிதர்களை
பிரிந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது நல்லதல்ல. நீங்கள் தூய ஆவியோடும் கிறிஸ்துவோடும் ஒன்றுபட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் திறந்த மனநிலையில் இருக்க இயேசு கூறுகிறார். மனதை திறந்து வைப்பது மிக முக்கியமான செயல். ஆம், கடவுளை நோக்கியும் உங்கள் சகோதர சகோதரிகளை நோக்கியும் உங்கள் மனங்களை திறக்க கற்றுக்கொள்ளுங்கள். நற்செய்திக்கு உங்கள் மனங்களை திறந்து அதை வாழ்க்கையின் திசை காட்டியாக மாற்றுங்கள். திருப்பலிக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மூவேளை ஜெபத்தில் கலந்து கொண்டார். அப்போது அவருடைய செய்தி நாட்டை பாதிக்கும் 2 முக்கிய பிரச்சனைகள் குறித்ததாக இருந்தது. அமைதி வேண்டும், நாடுகளுக்கும் படைப்புக்குமான அமைதி வேண்டும். பூமி என்னும் இந்த பொது வீட்டை ஆயுதங்களால் நிரப்புவதோ சுரண்டுவதோ கூடாது. மக்களுக்கும் பல்வகை கலாச்சாரங்களுக்கும் இடையில் சந்திப்பு வேண்டும். அதே போல படைப்புகளுடனான மனிதனின் இணக்கமும் அவசியமாகிறது. பப்புவா நியூகினியை பொறுத்தவரை மரம் வெட்டும் தொழில் நாட்டையே பாழாக்குகிறது. இந்த வணிகத்தில் 70% சட்டவிரோதமாக உள்ளூர் பழங்குடியின மக்களின் நில உடைமை உரிமைகளை மீறி நடத்தப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டை உருக்குலைக்கும் மற்றொன்று பழங்குடியினத்தவர்களுக்கு இடையேயான வன்முறையாகும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதை பற்றிய தனது கருத்தை பதிவு செய்தார். சமீபத்திய ஆண்டுகளில் இலவசமாய் கிடைக்கும் ஆயுதங்கள் மற்றும் அவற்றின் வளர்ச்சி, பழங்குடியினத்தவர்களிடையேயான மோதல் போன்றவை அந்நாட்டின் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளன. உதாரணமாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த மோதல்களின் விளைவாக 64 பேர் கொல்லப்பட்டனர். பப்புவா நியூகினியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட பயணத்தின் 3வது நாளில் அந்நாட்டின் கடற்கரைக்கு பயணம் செய்தார். வனிமோ மறைமாவட்டத்திற்கு திருத்தந்தை அவர்கள் வருகை புரிய காரணமான 3 அர்ஜென்டினா மறைபரப்பு பணியாளர்களில் ஒருவர் திருத்தந்தை அவர்களை வரவேற்றார். அங்கு அவர் திருமணமான தம்பதிகள், துறவற சபையினர் மற்றும் மறைக்கல்வியாளர்களை சந்தித்து அவர்களை குறித்து கேட்டறிந்தார். பல மறைபரப்பு பணியாளர்கள் தங்கள் பணியை நிறுத்தினார்கள் என்றும் மறைமாவட்டத்தில் 15 பேர் மட்டுமே தற்போது இருப்பதாகவும் அப்போதுதான் அவருக்கு தெரிய வந்தது. குழந்தைகளின் பள்ளி கட்டணம், குடும்பங்களுக்கு தேவையான வீட்டு வசதி, சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து என நாங்கள் பல சவால்களை எதிர்கொள்கிறோம். 1850ஆம் ஆண்டுகளில் அந்நாட்டில் மறைத்தூது பணிகள் தொடங்கப்பட்டன. இப்போது பப்புவா நியூகினியின் மக்கள் தொகையில் 30% பேர் கிறிஸ்தவர்கள். நாட்டின் இயற்கை அழகை குறிப்பிட்டு சகோதரத்துவ உணர்வை பரப்புவதற்கும் பிரிவினையை கடப்பதற்கும், குறிப்பாக நாட்டின் 300க்கும் மேற்பட்ட பழங்குடியினரிடையே அதை பயன்படுத்துவதற்கும் அங்கிருந்தவர்களை திருத்தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார். இந்த வழியில் ஒரு சிறந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். இதனால் குடும்பம் மற்றும் பழங்குடியினத்தவர்களின் பிளவுகளை நாம் சமாளிக்கவும் முடியும். பயம், மூட நம்பிக்கை, வன்முறை, துரோகம், சுரண்டல், மது மற்றும் போதைப்பொருள் போன்ற அழிவுகரமான நடத்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், நம் சகோதர சகோதரிகள் பலரை சிறையில் அடைக்கும் இந்த நாட்டில் மகிழ்ச்சியை பறிக்கும் தீமைகளை தவிர்க்கவும் நாம் முயற்சி செய்வோம். தனது உரைக்கு பின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு தங்க ரோஜாவை விட்டுச் சென்றார். பொதுவாக திருத்தந்தை அவர்கள் அன்னை மரியாவின் ஆலயங்களுக்கு செல்லும் போது மட்டும் சுரூபத்தின் காலடியில் இவ்வாறு வைப்பது வழக்கம் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தையின் பப்புவா நியூகினி பயணத்தின் இறுதி நாளில் இளைஞர்களை சந்தித்து குடும்பத்தின் முதியவர்கள் இளையோர் மீது செலுத்தக்கூடிய தாக்கம் குறித்து பேசியிருக்கிறார். அதை இந்த பகுதியில் பார்ப்போம். பப்புவா நியூகினி நாட்டில் உள்ள சர் ஜான் குயிஸ் வெளியரங்கில் நடைபெற்ற திருத்தந்தையின் இறுதி பொது நிகழ்வானது இளைஞர்களால் நிரம்பி வழிந்தது. அந்நாட்டின் கத்தோலிக்க இளைஞர் குழுவை சேர்ந்த 3 இளைஞர்கள் தங்கள் நிலைமையை திருத்தந்தை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். குறிப்பாக குடும்பங்கள் சிதைவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்து இருவரும் விவரித்தனர். நாம் அனைவரும் குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள். அவைதான் நம்மை, நமது எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டும். குடும்பத்தில் நடக்கும் முறைகேடானது இளைஞர்களையும் நமது சமூகத்தையும் பாதித்து வரும் சூழ்நிலையில் அது எப்படி சாத்தியமாகும்? திருத்தந்தை அவர்கள் தனது உரையில் முதியோர்கள் இளைஞர்கள் மீது செலுத்தும் தாக்கத்தை மீண்டும் ஒருமுறை பாராட்டினார். இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உறவு உள்ளது. தாத்தா, பாட்டி மற்றும் வயதானவர்களோடு கொண்டுள்ள நெருக்கம்தான் அது. இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? எல்லோரும் ஒன்றாக செல்வோம், தாத்தா பாட்டியை வாழ்த்துவோம்.
பல்வேறு இனக்குழுக்களோடு 800க்கும் மேற்பட்ட மொழிகள் அந்நாட்டில் உள்ளன என்ற உண்மையை அறிந்த திருத்தந்தை அவர்கள் அனைத்திற்கும் தீர்வாக இளைஞர்கள் அன்புடன் பதிலளிக்க வேண்டும் என்று கூறினார். ஏனென்றால் அன்புதான் அனைவரையும் ஒன்றிணைக்கும் மொழி. வழக்கம் போல் தனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட திருத்தந்தை அவர்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்தார். ஆனால் இந்த முறை அஜெபத்திற்கான காரணத்தை பப்புவா நியூகினி இளைஞர்களிடம் தெரிவித்தார். நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பேன். எனது பணி எளிதானதல்ல என்பதால் எனக்காக ஜெபிக்க மறவாதீர்கள். உங்கள் வருகைக்கும் நம்பிக்கைக்கும் மிகுந்த நன்றி. இந்த நிகழ்விற்கு பின் திருத்தந்தை அவர்கள் கிழக்கு திமோர் செல்ல விமான நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். பப்புவா நியூகினி பயணத்தை தொடர்ந்து திருத்தந்தை அவர்கள் சென்ற இடம் தென்கிழக்கு ஆசிய தீவான கிழக்கு திமோர் ஆகும். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கிழக்கு திமோரின் அரசியல் அதிகாரிகளை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் அவர்களுக்கு ஆற்றிய உரையில் அந்நாட்டின் கடினமான கடந்த காலம் குறித்து வெட்கப்படாமல் அதன் எதிர்காலம் குறித்து நம்பிக்கையை விதைக்கும் வகையில் பேசினார். 1975 மற்றும் 1999 ஆண்டுக்கு இடையில் இந்தோனேசியா ஆக்கிரமித்த போது ஏற்பட்ட சண்டை மற்றும் பஞ்சத்தால் கிழக்கு திமோரில் உள்ள 2 லட்சம் குடிமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அதன் பின்னர் 2002 ஆண்டு கிழக்கு திமோர் அதிகாரப்பூர்வமாக சுதந்திரம் பெற்று உலகின் இளைய நாடுகளில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. கிழக்கு தீமோர் அதன் மிகப்பெரிய சோதனையையும் பாதிப்பையும் தாங்கிக் கொண்டது. இருப்பினும் அதிலிருந்து மீண்டும் எழுச்சி பெற அதனால் முடிந்தது. அமைதியின் பாதையை அது தேர்ந்தெடுத்து வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை சூழ்நிலையை அது மேம்படுத்தி வருகிறது. இந்த புதிய கட்ட வளர்ச்சியின் மத்தியில் சமூக பிரச்சனைகள் இன்னும் நாட்டை பாதிக்கின்றன என்று திருத்தந்தை அவர்கள் தனது உரையில் குறிப்பிட்டார். மேலும் வறுமை, குடிப்பழக்கம் மற்றும் கும்பல் கலாச்சாரம், குழந்தைகள் மீதான முறைகேடு போன்றவை குறித்தும் தனது உரையில் குறிப்பிட்டார். இந்தோனேசிய ஆக்கிரமிப்பின் போது மனித உரிமை பணிகளில் ஈடுபட்டு அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற கிழக்கு திமோரின் முதன்மை ஆயர் கார்லோஸ் பிலிப் சிமன்ஸ் பெலோ அவர்களை வத்திக்கான் தண்டித்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தந்தையின் கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. அவர் 80 மற்றும் 90 ஆண்டுகளில் சிறுவர்களை முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இப்போது ஆயர் ஃபெலோ அவர்கள் போர்ச்சுகலில் சிறார்கள் தவிர்த்த சில வரம்புகளுடன் தனது பணி வாழ்வை வாழ்ந்து வருகிறார். இந்த குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் தங்கள் மாண்பை மீறுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சூழல் உலகம் முழுவதும் உள்ளது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக எல்லா வகையான முறைகேடுகளையும் தடுக்கவும் இளைஞர்களுக்கு நலமான அமைதியான குழந்தை பருவத்தை ஏற்படுத்தவும் வேண்டிய அனைத்தையும் செய்ய நாம் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளோம். வத்திக்கானுக்கு வெளியே கிழக்கு திமோர் உலகின் மிக அதிகமான கத்தோலிக்கர்கள் வாழும் நாடாகும். அதன் மக்கள் தொகையில் 98% பேர் கத்தோலிக்க நம்பிக்கை கொண்டவர்கள். அதனால்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வரவேற்க தெருக்களில் கூடியிருந்தனர் என்பது கவனிக்கத்தக்கது. கிழக்கு திமோரின் தலைமை பேராலயத்தில் அப்பகுதியின் அனைத்து விதமான துறவரத்தாரியம் திருத்தந்தை அவர்கள் சந்தித்து அவர்களிடையே மறைபரவு குறித்து பேசினார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். அல்மா சபை அருட்சகோதரிகளின் மாணவர்கள் பாரம்பரிய இசை முழங்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை வரவேற்றனர். இந்த சபையானது 1960 ஆண்டுகளில் நிறுவப்பட்டது. இந்த அருட்சகோதரிகள் குறைபாடுகள் உள்ள குழந்தைகளை கவனித்துக் கொள்வதில் தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். இவர்களிடையே உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் இறுதி தீர்ப்பு குறித்து சிந்தனை வழங்கினார். ஆண்டவர் இயேசு இறுதி நியாய தீர்ப்பை பற்றி பேசும்போது சிலரை தன்னோடு வர சொல்கிறார். அவர்கள் திருமுழுக்கு பெற்றதாலோ, அவர்கள் உறுதி பூசுதல் பெற்றதாலோ, ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டதாலோ, அல்லது அவர்கள் பொய் சொல்லாததாலோ, அவர்கள் திருடவில்லை என்பதற்காகவோ தன்னோடு வர சொல்லவில்லை. மாறாக, நீ என்னை கவனித்துக் கொண்டாய், ஆதலால் என்னோடு வா என்று கூறுகிறார். திருத்தந்தை கூறியதன் மொழிபெயர்ப்பை கேட்டதும் பார்வையாளர்கள் கரவொலி எழுப்பி ஆமோதித்தனர். இவர்கள் என்ன செய்கின்றார்களோ அவை அனைத்திற்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். மேலும் இவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்து நம்மிடையே சாட்சியம் அளித்த பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் கடவுள் நம்மை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இவர்கள் நமக்கு கற்பிக்கின்றார்கள். இந்த சந்திப்பு நிறைவு பெற்றதும் திருத்தந்தை அவர்கள் டிலியில் உள்ள அமலோற்பவ அன்னை பேராலயத்திற்கு சென்றார்.
கிழக்கு திமோர் தலைநகரில் உள்ள பேராலயத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்நாட்டில் நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினரை சந்தித்தார். அவர்களில் ஒருவர் வழங்கிய சாட்சியம் அனைவரையும் நெகிழச் செய்தது. 87 வயதான ஒரு நபர் பார்க்கின்சன் நோயின் காரணமாக தனது 82 வயதில் மறைக்கல்வி கற்பிப்பதை நிறுத்த வேண்டியிருந்தது. அதற்கு முன்பு அவர் சில சமயங்களில் மோசமான வானிலையில் 6 மைல்களுக்கும் மேல் நடந்து சென்று மறைக்கல்வி கற்பிப்பார். இன்னல்களை தாண்டி நாம் எவ்வாறு ஒரு மறைபரப்பாளராக இருக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை பற்றி எடுத்துரைக்க திருத்தந்தை அவர்கள் இந்த உதாரணத்தை பயன்படுத்தினார். நற்செய்தியில் விளிம்பு நிலைதான் மையம். எனவே விளிம்பு நிலையை தேர்ந்தெடுக்க இயலாத திரு அவையானது நோய்வாய்ப்பட்ட திரு அவையாகும். திரு அவையானது அதன் அடையாளத்தை இழக்காமல் உள்ளூர் பண்பாடுகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தினார். ஒவ்வொரு பண்பாட்டிலும் ஒழிக்கப்பட வேண்டிய பழக்க வழக்கங்கள் இருப்பதாகவும் திருத்தந்தை அவர்கள் தெரிவித்தார். நம்பிக்கையின் போதனை உங்கள் பண்பாட்டில் புகுத்தப்பட வேண்டும். மேலும் உங்கள் பண்பாட்டின் அடிப்படையில் நற்செய்தியானது அறிவிக்கப்பட வேண்டும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் பொருந்தும். ஆயர், குரு, துறவி அல்லது மறைக்கல்வியாளர் என பெருமையால் சில சமயங்களில் இருமாப்பு அடையாமல் இருப்பதன் முக்கியத்துவத்தையும் அங்கிருந்தவர்களுக்கு திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தினார். மேலும் உள்ளூர் திரு அவையை வளர்க்கும் தாய்மார்கள் என்று குறிப்பிட்டு தேவையில் இருப்பவர்களை பராமரிக்கும் துறவரத்தாருக்கு சிறப்பு நன்றியை தெரிவித்தார். கிட்டத்தட்ட 70,000 மக்கள் மத்தியில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை அவர்கள் குழந்தைகள் குடும்பத்தில் கொண்டு வரும் மாற்றங்கள் குறித்து மறையுரையாற்றினார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கிழக்கு திமோரின் தலைநகருக்கு அருகில் பறந்து விரிந்த இடத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் திருப்பலியில் கலந்து கொள்ள 7 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடியிருந்தனர். திருப்பலி பாடல் பாட நூற்றுக்கணக்கான பாடகர்கள் அடங்கிய குழுவினர் வந்திருந்தனர். குழந்தை இயேசுவின் பிறப்பை பற்றியும் புதிதாக பிறந்த குழந்தைகள் உலகிற்கு கொண்டு வரும் நற்குணங்களை பற்றியும் திருத்தந்தை அவர்கள் தனது மறையுரையில் எடுத்துரைத்ததோடு கிழக்கு திமோரில் உள்ள இளைஞர்களையும் பாராட்டினார். ஏனென்றால் சராசரியாக 20 வயது கொண்ட உலகின் இளைய நாடுகளில் ஒன்றாக இது திகழ்கிறது. இந்த கிழக்கு தீமோர் மிக அழகாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே பல குழந்தைகள் இருக்கிறார்கள். உங்கள் நாடு ஒரு இளம் நாடு. இங்கே இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் பலர் இருப்பது ஒரு மகத்தான பரிசு. பின்பு அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சில குறிப்பிட்ட அறிவுரைகளையும் வழங்கிய திருத்தந்தை அவர்கள் அன்பிற்காக தங்கள் உயிரை கொடுக்கும்படி அவர்களை ஊக்கப்படுத்தினார். கடவுளுக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் முன்பாகவும் நம்மை சிறியவர்களாக காட்டிக்கொள்ள பயப்பட வேண்டாம். நமது திட்டங்களை இழக்கவோ அல்லது அவற்றை மாற்றி அமைப்பதற்கோ அல்லது நமது நேரத்தை கொடுக்கவோ பயப்பட வேண்டாம். மாறாக நம்மையே நாம் பரிசளித்து பிறர் நம்மை ஏற்றுக்கொள்ளும் சிறப்பை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அன்றைய இறுதி பொது நிகழ்வாக இந்த திருப்பலி நடைபெற்றது. மறுநாள் தனது பயணத்தின் இறுதி கட்டமாக சிங்கப்பூர் புறப்படுவதற்கு முன்பாக கிழக்கு திமோர் இளைஞர்களை அவர் சந்தித்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிழக்கு திமோர் பயணத்தின் இறுதியாக இளைஞர்களை சந்தித்து அவர்கள் எதை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கிழக்கு திமோரில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதி சந்திப்பு இளைஞர்களுடன் இருந்தது. தீமைகளுக்கு எதிராக, குறிப்பாக போதைப்பொருள் மற்றும் மதுவுக்கு எதிராக இருக்க திருத்தந்தை அவர்களை எச்சரித்தார். அவை அவர்களின் கனவுகளை அழிப்பவைகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞன் என்பவன் கனவு காண வேண்டும். நீங்கள் கனவு காண்கின்றீர்களா? மது அருந்துகிறீர்களா? அப்படி செய்தால் கெட்ட கனவுகள் வரும். பெரிய விடயங்கள் குறித்து கனவு காண உங்களை அழைக்கிறேன். கனவு காணாத ஒரு இளைஞன் வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றவனாகிறான். பின்விளைவுகள் இல்லாமல் சுதந்திரம் இல்லை என்றும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் இதற்கு முக்கியமானது என்றும் திருத்தந்தை விளக்கினார். சுதந்திரமாக இருப்பது என்பது தான் விரும்புவதையெல்லாம் செய்வதல்ல என்று ஒரு இளைஞன் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ, ஒரு இளைஞனோ, ஒரு இளம் பெண்ணோ தன்னை கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால் அவர் ஓர் அடிமைதான்.
அவர் அடுத்தவரை சார்ந்தே இருக்கிறார். மேலும் திருத்தந்தையின் சிந்தனை எச்சரிக்கை அறிவுரைகள் மட்டும் நிறைந்ததாக இல்லை, மாறாக தங்கள் இளமைக்குரிய சிறப்பியல்புகளை இழக்க வேண்டாம் என்றும் ஊக்கப்படுத்தினார். நீங்கள் சிரிக்க தெரிந்த மக்கள், தொடருங்கள், அதை மறக்காதீர்கள். 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டதால் கிழக்கு திமோருக்கு திருத்தந்தையின் வருகையை ஒரு வெற்றியாக குறிப்பிடலாம். மக்கள் வெவ்வேறு அடையாளங்களில் திருத்தந்தையின் வருகைக்கு தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். உதாரணமாக, சிலர் திருத்தந்தையின் கைகளை முத்தமிட மண்டியிட்டும் மரியாதைக்குரிய அடையாளமாக நடந்து செல்வதற்காக மற்றவர்கள் தங்கள் கைக்குட்டைகளை தரையில் விரித்தும் வைத்தனர். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்நாட்டிற்கு பிரியாவிடை அளித்ததை காண விமான நிலையம் அருகே நூற்றுக்கணக்கான மக்கள் குவிந்தனர் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 45வது திருத்தூது பயண திட்டத்தின் கடைசி இடம் சிங்கப்பூர் ஆகும். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் கடைசி நிறுத்தமானது உலகின் பொருளாதார ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றான சிங்கப்பூரில் இடம்பெற்றது. அங்கு 19% கிறிஸ்தவர்கள் இருக்கின்றனர். சிங்கப்பூர் நாடானது சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுடன் வலுவான உறவை கொண்டுள்ளது. அந்நாட்டின் அரசியல் அதிகாரிகளுக்கு ஆற்றிய உரையில் சர்வதேச அளவில் அமைதியை மேம்படுத்துவதில் சிங்கப்பூரின் முக்கிய பொறுப்பை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்தினார். சர்வதேச அமைப்பில் சிங்கப்பூரும் ஒரு குறிப்பிட்ட பங்கை கொண்டுள்ளது. நாம் அதை மறந்துவிடக்கூடாது. இன்று மோதல்கள் மற்றும் போர்களால் அது அச்சுறுத்தப்படுகிறது. பலதரப்பு தன்மை மற்றும் ஒழுங்குமுறை ஆகியவற்றை இந்த நாடு ஊக்குவித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதகுலத்தின் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்திற்காக தொடர்ந்து பணியாற்ற உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன். அதே நேரத்தில் ஏழைகள், முதியவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் மீது இந்த நாடு அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்தார். ஒரு குறிப்பிட்ட நிலை மற்றும் தகுதியை மேம்படுத்துவதில் உள்ள ஆபத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது, முன்னேற்றத்தின் கதவுகள் மூடப்பட்ட புறநகரில் உள்ளவர்களை ஒதுக்கி வைப்பதன் விளைவை நான் குறிப்பிடுகிறேன். திருப்பீடத்திற்கும் சிங்கப்பூருக்கும் 40 ஆண்டுகளுக்கும் மேலான தூதரக உறவுகள் உள்ளன. அதனால்தான் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1986ஆம் ஆண்டில் இந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார். அன்னை மரியின் திருநாம நாளன்று சிங்கப்பூரில் 50,000 மக்களோடு திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரி மற்றும் புனிதர்களைப் போல தாராள குணத்தை கொண்டவர்களாய் வாழ அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். அன்னை மரியாளின் புனித நாம திருநாளில் சிங்கப்பூரின் தேசிய அரங்கத்திற்கு ஏறக்குறைய சுமார் 50,000 மக்கள் வருகை தந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறைவேற்றிய திருப்பலியில் கலந்து கொண்டனர். வத்திக்கான் கொடியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற உடை அணிந்து வந்திருந்தவர்களை திருத்தந்தை அவர்கள் வாழ்த்தினார். அமலோற்பவ அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாடலுடன் திருப்பலி துவங்கியது. திருப்பலியில் மறையுரை வழங்கிய திருத்தந்தை அவர்கள் அந்நாட்டின் கிரேட் மெட்ரோபோலிஸ் என்பதை அங்கீகரிக்கும் வகையில் பேசினார். மேலும் இந்த ஈர்க்கக்கூடிய படைப்புகள் அன்பினால் மட்டும் சாத்தியமாகும் என்பதை அங்கிருந்தவர்களுக்கு நினைவூட்டினார். சில சமயங்களில் நமது திட்டங்களின் வெற்றி மற்றும் அவற்றின் மகத்துவம் போன்றவை ஒன்றை மறக்க செய்யலாம். அதாவது, நமது வாழ்க்கை, நமது செல்வம், நல்வாழ்வு, நமது மகிழ்ச்சி ஆகியவற்றின் ஒரே உரிமையாளர் நாம் தான் என்ற எண்ணத்தை கொடுத்து நம்மை முட்டாளாக்கலாம். ஆனால் இறுதியில் வாழ்க்கை எப்போதும் ஒரே ஒரு உண்மையை மையப்படுத்தியது என்பது தெரிய வரும். நாம் ஒன்றுமே இல்லை. அன்பை குறித்து சிந்தனை வழங்கிய திருத்தந்தை அவர்கள் அன்னை மரியா மற்றும் புனிதர்களைப் போலவே ஏழைகளின் தேவைகளை மனதில் கொள்ள அங்கிருந்தவர்களை ஊக்கப்படுத்தினார். 16ஆம் நூற்றாண்டில் இப்பகுதிக்கு விசுவாசத்தை கொண்டு வர உதவிய புனித பிரான்சிஸ் சவேரியாரின் மறைபரப்பு பணிகளை பற்றி சிந்தனை வழங்கி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது மறைவுரையை நிறைவு செய்தார். இன்று பல 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கத்தோலிக்க மதம் மட்டுமே சிங்கப்பூரில் வளர்ந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது 45வது திருத்தூது பயணத்தின் இறுதி நாளில்
என்ன செய்தார் என்பதை குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதியாக பார்ப்போம். தனது பயணத்தின் கடைசி நாளில் கூட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது உற்சாகத்தை குறைக்கவில்லை. சிங்கப்பூரை சார்ந்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவற நிலையினரை தனிப்பட்ட முறையில் அவர் சந்தித்தார். பின்னர் முதியோர்களுக்கான மையத்தை பார்வையிட்டார். மேலும் அந்நாட்டில் பயணத்தை நிறைவு செய்யும் பொருட்டு கத்தோலிக்க ஜூனியர் கல்லூரிக்கு சென்று அங்கே இருந்த 600 இளைஞர்களுடன் பல்சமய உரையாடலுக்கான சந்திப்பை நடத்தினார். அங்கே தான் தயாரித்து வைத்திருந்த உரையை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக அதிகாரப்பூர்வமான விமர்சனங்களை வழங்கும்போது இளைஞர்கள் உரையாடல் மற்றும் மரியாதை ஆகியவற்றை கைக்கொள்ள திருத்தந்தை அவர்கள் அறிவுறுத்தினார். உங்களை நீங்களே விமர்சிக்க உங்களுக்கு துணிவு இருக்கிறதா? மற்றவர்கள் உங்களை விமர்சிக்க அனுமதிக்கின்றீர்களா? அதன் பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகின் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி இத்தாலிக்கு செல்ல விமான நிலையத்திற்கு சென்றார். இவ்வாறு தனது திருப்பிட தலைமையின் மிக நீண்ட திருத்தூது பயணத்தை அவர் நிறைவு செய்தார். என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.